ஹலோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிராணி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாரா அதுன்ட்டு இப்போ கிராணி வந்து எழுந்து போய் பார்க்குறா. யாருன்னு பார்த்துறதுக்கு முன்னாடி ஒரு ஷூ இருக்குது. ஷூவில் தட்டி கீழே வந்துட்டான். திரும்பி யாரை தட்டுறாங்க. டென்ஷனில் அப்படி கிராணி எழுந்து வந்து ஷூ எட்டி உதச்சிட்டு யாரா அதுன்னு பார்த்தா ஸ்கேரி டீச்சரு. அவன் வந்து ஹாய்ன்றான். கிராணியும் ஹாய்ன்றான். அதுக்கப்புறம் என்ன அது இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு மேப் கிடச்சிதுன்றான். பார்த்தா புதியல் மேப்பு. ஓ, புதியல் மேப்பு, சரி போகலாம் வான்னு கிராணியும் ஸ்கேரி டீச்சரும் வர்றாங்க. அவளோட கராஜில் போயிட்டு எதாவது தேடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னே கயிறு, ஷவலு, தொப்பி, தண்ணி எல்லாத்தையும் போடுறாங்க. அது வெயிட் தாங்க முடியாமல் கீழே போட்டு காலை வச்சு ஸ்கேரி டீச்சர் வந்து ஷவலே போதுன்னொன்னே ஷவல் மட்டும் எடுத்து கொடுத்துறா கிராணி. அடுத்து ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. கிராணி வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறா. சரின்ட்டு ஸ்கேரி டீச்சரும் ஓகேன்னு சொல்லிட்டு தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் நல்லா தோண்டி 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 ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. உள்ளே பாதாள லோகத்தில் போயிட்டு மேலே வந்து பாருங்க. என்னடா இதுன்னு பார்த்தா வேனை பார்த்தோன்னே கீழே வந்துடுறாங்க. ரோடு இடம் வரியா அதனால் இப்போ ஐஸ்கிரீமு காட்டுறாங்க. ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட் சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கேரி டீச்சரும் கிராணியும் அங்கேயே வந்துடுறாங்க. மேலே பார்த்தா ஐஸ்கிரீம் வந்து சாக்லேட்லாம் தூக்கி அடிச்சிக்கிறான், திட்டுறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு குழி நோண்டுறாங்க. குழி நோண்டி ஷவலில் தூக்கி போட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இந்த இடம் தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த வீடு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த பாட்டு வேணுமா கைஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.